விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. சுமைகள் பல இருந்தும் சுமையென்று நினைக்காமல் என்னை சுமந்தவளே, எல்லோர் வாழ்விலும் மரணமே எல்லையாக இருந்தும் மரணத்தின் எல்லை தாண்டி என்னை பெற்றவளே, நான் உறங்க தங்க தொட்டிலிருந்தும் உன் புடவையில் கட்டிய துளி போலாகுமா? நீ பாடும் தாலாட்டை கேட்டு சந்திரனும் உறங்கப் போனதாய் நினைத்தேன் அமாவாசையில். ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே, வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா என்னும் மந்திரமே அகிலம் யாவும் ஆகிறதே. வேறில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே, ஊர்கண் எந்த மேலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே, பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் நோய் தீர்க்கின்ற மருந்தல்லவா? மண் பொன் மேலே ஆசை துறந்த கண் தூங்காத உயிரல்லவா? காலத்தின் கணக்குகளில் செலவாகும் வரவும் நீ, சுழல்கின்ற பூமியின் மேலே சுழலாத பூமியும் நீ. இறைவா மகளாய் மாற. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. Sandeep Kumar, very nice, good hard work, good performance. நல்லா இருந்துச்சு சந்தீப். தேங்க்ஸ். உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அங்கே யாரை கேட்கலாம் சந்தீப்? மாஸ்டர்ஸ் தானே. பிரசன்னா மாஸ்டர். சந்தீப், மாஸ்டர் நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். கொஞ்சம் இமோஷனல் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. நைஸ், நல்லா பண்ணீங்க. சிங்கிள் சாங் எடுத்துகிட்டு அது ரொம்ப இமோஷனல் சாங், அது நல்லா பண்ணீங்க. அண்ட் எஸ்பெஷலி நடுவில் இந்த சாரி போகிறது, தோஸ் செக்ஷன்ஸ் வேர் நைஸ். when you're doing contemporary, இன்னும் கொஞ்சம் you need to do hand perfectionலாம் பார்க்கணும். இதில் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் அந்த இமோஷன் கொடுக்கணுன்ட்டு, அந்த ஒரு ஃபீலிங் கொடுக்கணுன்ட்டு என்ன ஆச்சுன்னா, மூமெண்ட் எல்லாம் வந்துட்டு அன்ஃபினிஷ்டாக இந்த கையெல்லாம் வந்து இப்படிலாம் ஆகிடுச்சு. அந்த கிளாரிட்டி வரல. பட் நைஸ் அட்டெம்ப்ட். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ மாஸ்டர்.
எனக்கு இவங்க பசங்க வந்து எப்படி ஸ்டேஜில் ஆடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, இங்கே கொஞ்சம் போய் கொஞ்சம் கடுகு போடுங்க அப்படியே தெறிக்கும். அவ்வளோ சூடாக இருக்கும் அவங்க இதயம். ஏன்னா இவங்க அழும்போது அதை விட அவங்க அங்கே அழுவாங்க. இவங்க டான்ஸ் ஆடும்போது அவங்கள விட இவங்க கொடுக்குற ஒவ்வொரு மூமெண்ட்ஸுக்கும் நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு டான்ஸு தெரியுமோ இல்லையோ அவங்க கவுண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. 1 2 டேய் லெஃப்ட் அட்ரா ரைட் அட்ரா அப்படின்னு அவங்க சொல்கிறது வாயால் சொல்லலைனாலும் அவங்க சொல்கிறது இவங்க காதில் விழும். அந்த அளவுக்கு இருக்கும். வெரி ட்ரூ. அதனால் இன்றைக்கி இப்போ இவங்க பண்ண இது வந்து அம்மாவுக்காக ஒரு சாங் இது பண்ணாங்க. காம்படிஷன் வரும்போது வருத்தமான சாங்கெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது, சந்தோஷமான சாங் எடுத்துகிட்டு வரணும். அடுத்த வாட்டி வரும்போது ஹாப்பியான சாங் எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? ஓகே, ஸோ சந்தீப் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன ஸ்கோர்ஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறது நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஜட்ஜஸ் உங்களோட ஸ்கோர்ஸ். சேம் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க சந்தீப். லெட்ஸ் see what. So Sandeep 9 and 9 18 marks வாங்கிருக்கீங்க சந்தீப். Yes, you want to say something. என்ன சொல்ல போறீங்க? சந்தா சொல்லுங்க. இந்த சாங் நான் எங்க அம்மாக்கு மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்க எல்லா தாய்க்கும் நான் டெடிகேஷன் பண்றேன்.